ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம அரோமா தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். அதாவது நம்ம சேனலில் எப்பயுமே மோட்டிவேஷன் தான் செம்மையாக போய்க்கிருக்கோம் இல்லையா? அதாவது அரோமா தமிழ் மீடியானாலே மோட்டிவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ ஷாப்பிங். அதாவது இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை வகையான பொருட்களையுமே ரொம்ப ரொம்ப விலை மலிவாகவும் அதே நேரத்தில் அந்த பொருள் ரொம்ப தரமானதாகவும் இருக்குது. இந்த ஆப்பு மூலமாக நமக்கு தேவையான அத்தனை சாதனங்களையுமே நாம் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு அருமையான சூப்பரான மோட்டிவேஷன் ஸ்பீச்சை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த லைஃப்பில் எவ்வளவுதான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அன்றாடம் நான் என்ன வேலை பார்க்குறேன்னா என்னோடய உழைப்பு ஃபுல்லாக நான் அதில் தான் போடுறேன். ஆனால் எனக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு நான் பார்க்குற இந்த வேலை மூலமாக வருமானம் என்னுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்பவே சலிப்பாக பேசுகிறத நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது இந்த வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயந்தான். சில பேருக்கு சீக்கிரமாக கிடச்சிருது, சில பேருக்கு லேட்டாக கிடைக்கிது. ஆனால் நாம் இந்த முயற்சியை மட்டும் விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அந்த வெற்றி கிடைச்சே தீரும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இது எல்லாமே சேர்ந்தது தானே வாழ்க்கை. எல்லாத்துலேயுமே கடவுள் ரெண்டாவது, அதாவது எல்லாத்துக்குமே ஆப்போசிட் இருக்கு இல்லையா? அதாவது சந்தோஷம்னா துக்கம், கிழக்கு மேற்கு, சூரியன் சந்திரன், இப்படி வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஆப்போசிட் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டத்துக்கும் ஆப்போசிட் உண்டு. சீக்கிரமாகவே நம்மளுடைய அந்த கஷ்டகாலங்கள் போய் வெற்றிகரமான ஒரு நல்ல லைஃபு நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஆனால் நம்மளை இந்த தோல்வி துரத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்களே, நாம் முயற்சி அப்படிங்கிறத படிக்கட்டாக வச்சு வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்னும் ஒரு 2 வருஷத்துல என்னுடைய வாழ்க்கை சும்மா செம்மையாக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர அதற்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. நேற்றுக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி செய்வாங்க இல்லையா? இந்த மாதிரி ஆளுகள்லாம் கண்டிப்பாக சோம்பேறி தான். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செய்கிறான் பாருங்க, அவன் சுறுசுறுப்பாளி. அதே மாதிரி நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கே செஞ்சு முடிக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையையும் செஞ்சுட்டு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையையும் செஞ்சால் அவன்தான் வெற்றியாளன். இந்த உலகம் 2 கையையும் ஏந்தி அவனை வரவேற்கும் இல்லையா? நாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது 1000 உறவுகள் தர முடியாத ஒரு பலத்தை ஒரு அவமானம் கற்றுத்தந்துவிடும் இல்லையா? அதாவது நம்பிக்கையோட நாம் வெற்றி வர்ற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்போம். முயற்சி அப்படிங்கிற ஒன்று தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த முயற்சி எப்படி இருக்கணும்னா பயிற்சியோட கூடிய முயற்சியாக இருக்கணும். நிறைய விஷயங்களை நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்கணும். நாம் ஜெயிக்கணும், வெற்றியாளன் ஆகணும் அப்படின்னா ஒரு நாளுமே நிறைய புது புது விஷயங்களை வித்தைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? எல்லாமே கற்று தெரிந்தவர்கள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. அதே மாதிரி எதுக்குமே தெரியாது அப்படிங்கிறவங்களும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இல்லையா? அதாவது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா பை மோட் இ ஷாப்பிங்.
அவங்க தான் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது. இங்கே வந்து நமக்கு தேவையான சாதனங்களை நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை மலிவாகவும் அதே மாதிரி தரமான பொருட்களாகவும் நாம் இந்த ஆப்பு மூலமாக வாங்கிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக நாம் எல்லாருமே வாங்கி பயனடைவோம்.